பாலகிருஷ்ணாவின் இந்த படத்தோட காப்பியா தளபதி 69. நம்ம தளபதி விஜய் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகுறதுனால தளபதி 69க்கு ஒரு பெரிய பஸ் இருக்குங்க. அதுவும் லாஸ்ட் படம்னு வேற சொல்றாங்க. இப்போ என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, தளபதி படத்தோட இன்ஸ்பிரேஷனே தெலுங்கு ஃபிலிம் பகவந்த் கேசரி தானா. இந்த படத்தில் விஜயோட கேரக்டர் டீப்லி ரூட்டட் இன் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கம்யூனிட்டி வெல்ஃபேராக இருக்குமா. பகவந்த் கேசரியில் பாலகிருஷ்ணா ஒரு ரவுடி மாஃபியாவை எதிர்த்து போராடுவார். அவரோட தங்கச்சி பொண்ணை பாதுகாக்கவும் அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கவும் ரொம்பவே முயற்சி பண்ணுவார். இதே மாதிரி தாங்க நம்ம விஜய் இந்த படத்துல அவங்க கதாபாத்திரத்துல ஒரு ஆர்டினரி மேனா மீண்டும் கலை இறங்கி சமூகத்துல இருக்கிற எல்லா அவலங்களையும் எதிர்த்து நிக்க போறாருன்னு நிறைய ரூமர்ஸ் இருக்கு. ஆனா இது ரியாலிட்டியான்னு தான் தெரியல. இந்த தெலுங்கு மூவியோட கதையில பாலகிருஷ்ணா ஒரு பழைய அரசியல் குழுமத்துல சேர்ந்தவரை காமிச்சிருப்பாங்க. ஆனா அவரோட அரசியல் பயணம் அவரோட தந்தையோட மரணத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும். இதில் அவரோட அப்பாவோட ஆசைகளாக நிறைவேற்றத்துக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் போராட முடிவு செய்வார். படத்தில் பாலகிருஷ்ணா ஒரு மாஃபியா தலைவரை எதிர்த்து நின்று சமூக அநீதிகளை தட்டி கேட்பார். இதுக்காகவே பாலகிருஷ்ணா அவரோட கட்சியை ஆரம்பித்து மக்களோட நலனுக்காக அரசியலுக்கு வருவார். இந்த படத்தில் அவரோட கேரக்டருக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் அயர்ன் ஃபிஸ்டோட ரூல் பண்ணுவார். கதை ரொம்ப ஃபெமிலியராக ரொம்பவே டைரக்டாக இருக்குல்ல. இதெல்லாம் கேட்டா விஜய் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணதுக்கு காரணம் நல்ல கதைக்காகன்னு மட்டும் சத்தியமா சொல்ல தோணல. இந்த படம் மூலமா அவரோட அரசியல் நோக்கத்தை உறுதிப்படுத்தினாருன்னு வேணா சொல்லலாம். தளபதி 69 விஜய்க்கு ஒரு புதிய அரசியல் அடையாளத்தை கண்டிப்பா கொடுக்கும்னு நிறைய எதிர்பார்ப்புகள் ஆல்ரெடி இருக்கு. அதே சமயம் நம்ம ரசிகர்களுக்கும் கடைசியா ஒரு மாசான அனுபவத்தை தரும். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.